இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 3 வாரமா நம்ம அந்த அனாதை மனப்பான்மை, அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை குறிச்சு நம்ம நிறைய காரியங்களை தியானித்தோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தேவனை குறித்தது, அதாவது நமக்கு பயங்கள், கவலைகள், நிறைய குழப்பங்களான சூழ்நிலை எந்த இடத்துல எல்லாம் நம்ம திங்க் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் நமக்குள்ள ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்குதுங்கிறத நம்ம தியானிச்சு பார்த்தோம். இந்த நாள்ல கூட தேவன் என் இருதயத்துல ஏவினபடி அவருடைய ஆவியானவரை குறிச்சு, ஸ்பிரிட் ஆஃப் காட், ஒருவேளை இது நம்ம நிறைய நீங்க பிரசங்கங்கள்ல நிறைய காரியங்களை நீங்க கேட்டிருந்திருந்தா கூட நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நம்ம கூட தேவன் ஒரு புது விதமாய் அவர் இடைப்பட போகிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருந்து அவர் என்னெல்லாம் அவர் செய்ய முடியும், அவர் செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிச்சு நம்ம ஆழமா நம்ம தியானிச்சு பார்க்க போகிறோம். இந்த ஆவியானவரை குறிச்சதான அறிவு நமக்கு எப்போ அதிகமாய் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம, அதாவது ஒரு மூளை அறிவுல இல்ல, இருதயத்துல அதை ஆழமா அறிந்து நம்ம அந்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பலத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில அந்த செய்யக்கூடிய இடங்களுக்கு தேவன் நம்மளை கொண்டு வர முடியும். அப்ப இன்றைக்கும் நம்ம சாதாரண மனிதர்களை போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா இன்னும் நமக்கு ஆவியானவரை குறித்ததான அந்த முழுமையான அறிவும் தெளிவும் இல்லாததுதான் காரணமா இருக்கு. அப்ப இன்னைக்கு கூட தேவன் இந்த காரியங்களை குறித்து நமக்கு ஆழமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம இதை நல்ல ஆழமா தியானிச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அந்த ஆவியானவரை கொண்டே பலத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறாருங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 தீமோத்தேயு 4:7-8. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அந்த ஆவியானவரோடு கூட நம்ம அதிகமாய் நம்ம உறவாடணும்னா முதல்ல நம்ம தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருது. சீர்கேடும் அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு அங்க கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவையில்லாத கதைகளை நீ பேசாத. இந்த மாதிரியான கிழவிகள் பேச்சு, மற்றவங்களை பத்தி புரணி பேச்சுகள், இந்த பேச்சுகள் எல்லாம் விட்டு விலகி நிறைய நேரம் நம்ம தேவ பக்தியா நம்ம செயல் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீர்கேடும் கிழவிகள் பேச்சும் தான். ஒருவேளை ஒருத்தர் பிரேயருக்காக நமக்கு சில காரியங்களை சொல்லலாம், நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம், அது அது வேற விஷயம். ஆனா மற்றபடி தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கதைகள், இந்த கதைகளை பேசுற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதான், நிச்சயமா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி அந்த கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது, அதாவது நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவுல அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறதுலயும் எல்லாவற்றிலையும் அவரோடு கூட அந்த இன்டிமசில நம்ம உறவாடுகிற அந்த இடத்துலயும் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ஜீவனுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிற அந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், சில ஏரியாஸ்ல நம்ம இன்னும் நம்ம எதிர்பார்த்த வெற்றிகளை பார்க்க முடியல, எதிர்பார்த்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியல அப்படின்னா முதல்ல நம்ம இந்த இடத்த நம்ம நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், சில பேச்சுகள், சில தேவையில்லாத பேச்சுகள், மற்றவர்களை பத்தி பேச்சுகள், இதுல நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்துல நம்ம தியானிச்சு பார்க்கணும். அந்த கதைகளுக்கு நம்ம விலகி
நம்ம டைமை எவ்வளவு தூரத்துக்கு தேவ சமூகத்துக்கு நேராய் திருப்ப முடியுமோ நம்ம வேலைகளை நம்ம செய்யணும். அதாவது நம்ம அதற்காக நம்ம எப்பவுமே பைபிள் எடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம கடமைகளை நம்ம செய்யறதோ அது தேவனுக்கு செய்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடே செய்யுங்கள். எதை செஞ்சாலும் நான் இதை என் ஆண்டவருக்காக செய்றேன், தேவனுக்காக செய்யறேங்கிற அந்த சந்தோஷமான மனப்பான்மையோட நம்ம செய்யணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். மற்ற நேரங்கள்ல அந்த தேவையற்ற கதைகள் பேசுகிற நேரம், தேவையற்ற நேரங்களை நம்ம நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியால என்ன செய்யறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதை எல்லாத்தையும் எவ்வளவு தூரம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி செல்ஃப் டிசிப்ளின்ல நம்ம அந்த தேவ பக்திக்கு ஏதுவாய் நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நம்ம என்ன செய்யணும், அந்த டைம் நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நிறைய நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடக்குது, அவ்வளோ அந்த தேவ பக்தியில நம்ம வளர வளர நம்ம ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்வோம், ஹெல்த்தியா மாற ஆரம்பிப்போம். அந்த ஸ்பிரிட்ல நம்ம ஹெல்த்தியா மாறும் போதுதான் சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நம்ம மூலமாய் நம்ம குடும்பங்கள்லயும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம லேக்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல பல பேர் அந்த இடத்துல இருக்கிறோம். ஆனா கூட சில நேரங்கள்ல சில கவலைகளோ பயங்களோ இதெல்லாம் வரும்போது அதை மத்தவங்கள்ட்ட போய் நிறைய நேரம் ஷேர் பண்ணி அந்த சுய பரிதாபங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், போகிறோம். அது கூட நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவரோடு கூட நம்ம உறவுல இருக்கிறோமோ, வாசிங்க ஆமோஸ் 3 3 ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் போதும்க்கா. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ இன்னைக்கு தேவனோடு கூட நம்ம ஒருமித்து நடந்து போனாதான், ஒருமனப்பட்டிருந்தாதான் அவர் கூட அந்த வாக்குல நம்ம ஒன்னா என்ன செய்ய முடியும், போக முடியும். இன்னைக்கு இந்த ஒரு மனம் இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில குறைவுல இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவனும் நானும் என்னுடைய ஸ்பிரிட்டோ அவருடைய ஸ்பிரிட்டோ என்ன செஞ்சிருக்கு, ஒன்னா இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவரோடு கூட அந்த இன்டிமெசில நம்ம என்ன செய்ய முடியும், டிராவல் பண்ணிட்டே போகலாம். அப்போ அவர் கூட நம்ம உறவாட நம்ம வாழ்க்கையில எந்த நன்மைகளும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அந்த இன்டிமெசில நம்ம அந்த தேவனும் நானும் அப்படிங்கிற அந்த ஒரு மனதோட நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அவர் வார்த்தை என்ன சொல்லுது, இத மாத்திரம்தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு மனதோட அவரும் நானுங்கிற அந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. சரி, இனி அடுத்து இந்த ஸ்பிரிட்ல நம்ம தேவனோடு கூட நம்ம ஒன்றாய் நடந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ ஆதாம் முதல்ல அங்க விழுகையில அவனுடைய ஆவி மரித்து போனதை பார்க்கிறோம். ஆதாமினுடைய ஆவி மரித்து போயிற்று ஏதேன் தோட்டத்துல. அப்போ அவனுக்கு தேவன் அத்தனை ஆளுகையையும் அங்க கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 இந்த 26 27 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் அங்க ஒரு டொமினியன், அங்க ஒரு ஆளுகைய ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. இந்த விழுகையில அவன் அத்தனை ஆளுகையையும் என்ன செஞ்சுட்டான், இழந்து போயிட்டான். ஏன்னா ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சு. அவனுக்கு சூழ்நிலைகளுக்கும் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்கும் மேல இருந்த கண்ட்ரோல் அவன் இழந்துட்டான். குறிப்பா சொல்லணும்னா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன்ஸ் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வியாதி, சிக்னஸ், டிசீஸ், இன்னும் ஆங்ஸைட்டி, ஃபியர், ஃபெயிலியர், டிஃபீட், இது எல்லாத்துக்கும் மேலையும் அவனுக்கு ஆளுகை இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் மேல இருந்த ஆளுகைய ஆதாம் என்ன செஞ்சுட்டான், இழந்து போயிட்டான். இப்போ இந்த முதல் ஆதாம் விழுகிறதுக்கு அந்த விழுகைக்கு முன்னாடி ஃபாலுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு சிருஷ்டியா இருந்தான். ஆனா அந்த ஃபாலுக்கு அப்புறம், விழுந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு பரிதாபத்துக்குரிய சிருஷ்டியாய் அவன் என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான்.
ஆனா கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து, அவருக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஹெல்த்தி ஸ்பிரிட்ல அவர் செயல்படுகிறார். அவர் அங்க அதாவது யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்குனதை பார்க்கிறோம். அந்த சூப்பர் ஹெல்த்தி ஸ்பிரிட்ல அவர் என்ன செய்யறாரு, ஆப்ரேட் பண்றாரு. சின்ன வயதுல இருந்தே நம்ம பார்க்கிறோம், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பார்க்கிறோம். 12 வயதுல அவருடைய ஞானத்தை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம். அந்த வேத பண்டிதர்கள் எல்லாரும் கூட அவருடைய ஞானத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படி கிறிஸ்துவை போல நம்ம சூப்பர் நேச்சுரல்ல நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தியானிச்சு பார்க்கணும். இப்போ வாசிக்கலாம் லூக்கா 4வது அதிகாரம். இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, அதாவது அதை குறிச்செல்லாம் நம்ம நிறைய வசனங்களை பார்க்க போறோம். இவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இருந்த ஆவியானவருடைய வல்லமை. இன்னைக்கு நமக்குள்ளயும் அதே ஆவியானவர் தான் இருக்கிறார். இப்ப வாசிக்கலாம் லூக்கா 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசி. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. இங்க அதாவது சோதிக்கப்படுகிறதற்காக ஆவியானவரால வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்படுகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 4வது அதிகாரம் அந்த 1வது வசனம் முதல் பாகத்துல நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி. இப்போ ஒரு சோதனை வருகிறதற்கு ஜெயம் கொள்றதுக்கு அவருக்கு யார் தேவைப்பட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவரால அவர் நிறைந்திருந்ததுனாலதான் அங்க சாத்தான் கொண்டு வந்த அத்தனை சோதனைகளையும் அவரால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன ஒரு சோர்வுகள் போராட்டங்கள் வந்தா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஏன் இது நடக்குது, இப்படி ஏன் நடக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னங்கிறது நமக்கு புரியல. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூடயே அவர் இருந்து நமக்கு என்ன செய்யறாரு, எந்த நேரத்துல எதை பேசணும், எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, ஒவ்வொன்றையும் அவர் நமக்காக அவர் என்ன செய்யறாரு, கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணல. பல நேரங்கள்ல ரியலைஸ் பண்ணாததுனால அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம குறைவுல இருக்கிறதுனாலதான் சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏசாயா 11:1-2 வாசிக்கலாம். ஏசாயா 11:1-2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஒரு நிமிஷம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல தங்கி இருந்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவி. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடணும். கீழே உள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ இதுல 7 ஸ்பிரிட்ஸ்
இதுல சொல்லப்பட்டிருக்கு. 7 வகையான அந்த ஆவியானவருக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய காரியங்கள்: ஞானம், அதாவது உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவர். இது எல்லாம் யாருக்குள்ள அடங்கி இருக்குதுன்னா, இந்த இத்தனை ஞானம், அறிவு, உணர்வு, பலன், இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தங்கி இருந்து அவர் அதனாலதான் அங்க என்ன செய்யறாரு, பலத்த காரியங்களை அங்க செய்யறத பார்க்கிறோம். அவர் பேசுற ஞானத்துக்கு யாராலையும் எதிர் பேச முடியலையாம். இன்றைக்கு அதே கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? சாதாரண மனிதர்களை போல நம்மை நாமே என்ன செய்யறோம்? திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற பவர் என்னதுன்னு நமக்கு புரியவே இல்லை, தெரியல. காரணம் என்னன்னா, அந்த உறவுல நம்ம என்ன செய்யல இல்ல. அந்த 2 பேர் ஒருமித்து நடந்து போனாதான் அங்க என்ன செய்ய முடியும்? எங்க போகணுமோ அந்த அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். இங்க ஒரு மனது இல்லாம, அந்த அவர் கூட இன்டிமசில இல்லாம நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. இப்போ இதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவுக்கு அந்த விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், பவர் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாருன்னா, இன்றைக்கு வசனம் சொல்லுது ரோமர் 8:11, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால். அப்ப என்ன அர்த்தம்? அதே ஆவியானவர் தான், அந்த பவர் நிறைஞ்ச அதே ஆவியானவர், அதே ஞானம் நிறைந்த ஆவியானவர், அதே அறிவை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், அதே வல்லமையை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், இதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறார். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம எங்கெல்லாம் போறோமோ இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால அத்தனை அற்புதங்கள் நம்ம மூலமாவே நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 16, 17 வசனங்கள். யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து அங்க சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, சீஷர்களை பலப்படுத்துறாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நான் போனாதான் அந்த தேற்றரவாளனை உங்ககிட்ட அனுப்ப முடியும். நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன். என்றென்றைக்கும் உங்க கூட இருக்கிற ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப இந்த தேற்றரவாளன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளேதான் இருக்கிறாரு. பல நேரங்கள்ல நம்ம இத புரியல, ஆனா நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருப்போம். ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல, ரொம்ப சோர்வுல இருப்போம். எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தை மூலமா ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டு நம்மள அந்த சோர்வுல இருந்து வெளியே வந்திருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேற்றரவாளன் நமக்குள்ளேதான் இருக்கிறாரு. நமக்குள்ள இருந்து அவர் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறாரு. ஆனா இதை குறித்ததான அந்த அறிவு நமக்கு என்ன செய்யல, ஆழமா இல்லாததுனால நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம பாக்குறோம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தெளிவா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், திரியேக தேவன்ல ஒரு தேவன். அந்த தேவன் இன்னைக்கு நமக்காக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்னா, இந்த உலகத்துல நம்மை போல பலன் வாய்ந்தவர்கள் யாரா இருக்க முடியும்? நம்மை போல ஞானம் உள்ளவர்கள் யாரா இருக்க முடியும்? அங்க கிறிஸ்து சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனுடைய ஞானத்தை குறிச்சு நம்ம வாசிச்சு எவ்வளவு பிரமிப்பா பாக்குறோம்.
ஆனா அந்த சாலமோனை காட்டிலும் ஞானம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட அந்த கிறிஸ்துவும் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இதே பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம எந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவர்களா நம்ம இருக்கிறோம். இது எப்போ அப்போ அதெல்லாம் இருக்குது, அப்ப ஏன் இன்னும் எனக்கு ஞானத்துல நான் செயல்படல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, நம்ம என்ன செய்யல, ஒருமித்து நடந்து போகல, இன்டிமசில உள்ள வரல. இந்த இன்டிமசில நம்ம எப்போ நம்ம அவரோடு கூட நடக்கிற அந்த இடத்துக்கு நம்ம வர்றோமோ, அதே ஞானம் நமக்குள்ள இருந்தும் செயல்படுகிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம அப்போஸ்தலர்களை குறிச்சு அங்க அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்களே, இவங்களுக்குள்ள எப்படி இவங்க இப்படி பேசுறாங்க, இந்த ஞானம் எப்படி இவங்களுக்கு வந்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாதாரணமா மீன் பிடிக்கிறவங்க, இவங்களுக்குள்ள எப்படி இப்படி ஒரு ஞானம்? காரணம், பரிசுத்த ஆவியானவரோடு அவங்க என்ன செஞ்சாங்க, அதே அவர் கூடயே அந்த இன்டிமசிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு தேவன் அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, எந்த சூழ்நிலையில சில நேரங்கள்ல குழப்பமான சூழ்நிலைகள், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நம்ம அந்த ஆவியானவரோடு கூட நம்ம இடைப்பட்டு அவர் கூட பேசும்போது எப்படியாவது அவர் நமக்கு அதுல ஒரு சொல்யூஷனை தர்றத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். நம்ம பல நேரங்கள்ல மனிதர்கள்ட்ட சொல்யூஷனை தேடி போறோம். ஒரு நாள் கூட நமக்குள்ள இவ்வளோ ஒரு பலன் வாய்ந்த ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். அப்போ இன்னைக்கு சில உதாரணங்கள் இயேசுவினுடைய ஞானத்தை குறித்து சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 7:28-29 வாசிக்கலாமா? மத்தேயு 7:28-29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால சாதாரணமா இயேசு கிறிஸ்துவால என்ன செய்ய முடியல, போதிக்க முடியல. அதிகாரம் நிறைந்தவராய் அந்த அத்தாரிட்டியோட அவர் என்ன செய்யறாரா, போதிக்கிறாரா. ஏன்னா அது வரைக்கும் இப்படி யாரும் போதிச்சு அவங்க பார்த்தது இல்ல. சாதாரணமா ஒரு வார்த்தை எடுத்து ஏதோ பேசுறாங்க போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை போல அந்த அத்தாரிட்டேட்டிவா பேசின ஊழியர்களை அவங்க அது வரைக்கும் பார்க்கல. அப்போ ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இந்த பலன் பரிசுத்தாவியானவரால இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டு அவருக்கு அந்த பலன் கிடைக்குதுன்னா, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் அந்த பலன் உண்டாகிறத நம்ம நிச்சயமா நம்ம எவ்வளவு தூரம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நான் என்ன குறிச்சு நான் நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னா, எனக்கு உண்மையா சொல்லணும்னா என்னால பேச முடியாது, பேச தெரியாது. ஆனா என்னைக்கு இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சனும், அது எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, எனக்குள்ள இருந்து செயல்படுறாருங்கிறது எனக்கே அது புரியாத நாட்கள்ல கூட தேவன் என் மூலமா சில காரியங்களை பேசும்போது நிறைய விடுதலைகளை பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, உண்மையா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறத நான் உணர ஆரம்பிச்சேன். அப்ப இன்னைக்கு எனக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்து செயல்பட முடியும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறவர் அதே ஆவியானவர் தான். நம்ம பேசும்போதும் அந்த அத்தாரிட்டியில நம்ம பேசும்போது அந்த இடத்துல பிசாசுகள் நிச்சயமாய் பயந்து ஓடும். நம்ம ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா அந்த அட்மாஸ்பியர் நம்ம நிமித்தம் மாற ஆரம்பிக்கும். ஆக்சுவலா வெனஸ்டே பிரேயர் செஷன்ல நம்ம அதை தான் பார்த்தோம். நம்ம அட்மாஸ்பியர் மாறுறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய தாட்ஸ், எமோஷன். இந்த எமோஷன் மூலமா நம்ம பாடியில நம்ம காண்பிக்கிற ஆக்ஷன் மாறுது. இது எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரையே அது என்ன செஞ்சிருது, மாத்திருது. இந்த அட்மாஸ்பியர் மாறிடுச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நல்லா நமக்கு தெரியும், உண்மையா தேவனை ஆராதிக்கிற, தேவனை நேசிக்கிற, அவரோடு கூட உறவுல இருக்கிற பிள்ளைகள் கூட அவங்க கூட நம்ம பேசணும்னாலே நம்ம இருதயத்துல அந்த ஜாய் என்ன செஞ்சிரும், வந்துரும், ஒரு பீஸ் வரும். இது எப்பொழுதுமே தேவையற்ற கதைகள், தேவையற்ற காரியங்களை பேசிட்டு அந்த
அந்த மாதிரியான ஸ்பிரிட் உள்ள ஆட்கள் கிட்ட கசப்போ வெறுப்போ வைராக்கியமும் நிறைந்த மக்களோடு கூட அந்த அப்படிப்பட்ட அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கும்போது நம்மளே நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட அட்மாஸ்பியரையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம தான் வெளிச்சமா இருக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள போகி அந்த இடத்துக்குள்ள உள்ள போய் நம்ம அந்த இடத்துக்குள்ள இருந்து செயல்படுகிற அந்த வான மண்டலத்து அந்த அதிபதிகளை நம்ம என்ன செய்யணும், கட்டி அப்புறப்படுத்தும். நிச்சயமா அந்த சூழ்நிலைகள் மாறும். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மனநிலைகள் மாறும். இப்போ அடுத்த ஒரு வசனம் மத்தேயு 9:33. மத்தேயு 9:33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இப்பவும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஊமையான மனுஷன் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அவன் பேசுறான். இது வரைக்கும் அவங்க இப்படி எல்லாம் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. இஸ்ரவேலிலே இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை. ஏன்னா அந்த நம்ம அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. 28 ஞாபகம் இல்ல. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திறந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால அவர் அபிஷேகம் பண்ணி இருந்தாருன்னா, இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் அதே வல்லமையினாலதான் நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது உண்மை. அப்படிங்கிறத நம்ம நம்பணும்னா நாமும் இதே மாதிரி கிறிஸ்துவை போலவே நன்மை செய்கிறவர்களாய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற வல்லமையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிச்சயமாய் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இத முதல்ல அறியணும். முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நம்ம இந்த காரியங்களை செய்ய முடியும். இது மூளை அறிவுல இல்ல, இருதயத்துல எனக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார். தேவத்துவத்துல திரித்துவத்துல இருந்த ஒரு நபர், தேவனா இருக்கிறவர், சகல வல்லமை நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர். இன்றைக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம ஹார்ட்ல அது அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போதுதான் நம்ம அந்த அத்தாரிட்டியில நம்ம செயல்பட முடியும். இல்ல இது நல்லா இருக்கு, இது உள்ள இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஏதோ மூளை அறிவுல நம்ம கேட்டுட்டு போனோம்னா இந்த பரிசுத்தாவின் நிறைவுல நம்ம என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. இப்ப அடுத்ததா ஒரு வசனம், மார்க்கு 1:27. மார்க்கு 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவங்களுக்கு புரியவே இல்லை. இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அது வரைக்கும் அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுத்து அசுத்த ஆவி துரத்தப்பட்ட காரியங்கள் அங்க பார்க்கவே இல்லை அந்த ஜனங்கள். அப்போ அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து உலகம் அப்படித்தான் சொல்லும். ஆனா நம்ம என்ன செய்யல, நமக்குள்ள இன்னைக்கு இவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த டுனாமிஸ் பவர் நிறைந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பிசாச குறிச்சோ அசுத்த ஆவிகளை குறிச்சோ பயந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன பவர் இருக்குங்கிறது நம்ம என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. அடுத்ததா ஒரு வசனம், மார்க்கு 2:12.
மார்க் 2:12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே அவன் எழுந்து, திமிர்வாதக்காரனுடைய அந்த சுகத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அதாவது எத்தனை வருஷம் அவன் அத்தனை திமிர்வாதக்காரனா இருந்தானோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரே நொடி பொழுதுல அந்த டுனாமிஸ் பவர், அவர் சொன்ன அந்த வார்த்தையில, அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, அவ்வளவுதான். ஆவியில நிரம்பி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவனுடைய படுக்கை அவன் எடுத்துட்டு எல்லாருக்கும் முன்பாக போறான். அப்போ ஒரு காலம் இப்படி கண்டதில்லை அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல செயல்படுறோமா அப்படிங்கிறதுலதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களும் அதுலதான் அடங்கி இருக்குது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம அற்புதங்களை செய்கிறதற்கும் நம்ம ஸ்பிரிட்ல பேசுறோமா? நம்ம ஒண்ணு சொல்லிட்டு பிளஷ்ல பேசணும்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் சொல்றேன், இது நடக்குமா நடக்கலையான்னு தெரியல, நடந்தா நல்லது, இப்படி யோசிப்போம். ஸ்பிரிட்ல எழும்பி, இல்ல நான் சொல்றேன், ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பலத்த காரியங்களை அந்த மனிதனுக்குள்ள செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் எந்த மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நம்ம அற்புதங்களை பார்க்க முடியும். அடுத்ததா மார்க் 6:2. ஓய்வு நாள போனது. ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? எத்தனை இடத்துல இயேசுடைய ஞானத்தை குறிச்சும் அவருடைய பலத்த செய்கைகளை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொல்றாங்க, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவங்க எல்லாருமே அந்த பழைய ஏற்பாட்டுக்கு அந்த தோரா எல்லாமே வாசித்துட்டு வந்தவங்க தான். சாலமோனுடைய ஞானத்தை எல்லாம் பெரிதா பார்த்தவங்க தான். ஆனா கூட அதெல்லாம் காட்டிலும் இயேசுவை பார்த்து பிரமிப்படைகிறாங்க. இது எங்க இருந்து இவனுக்கு வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளோ பெரிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குட் நியூஸ். நம்ம இன்னையில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வாரத்துல என் கூட தேவன் அதிகமா அதுதான் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்பிரிட்ல வாழ ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். நம்ம சோல்லையே இருந்து திங்க் பண்ணி, பிளஷ்லயே திங்க் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போய் மனிதர்களை போல இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம தோல்வியின் இடத்துல இருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட்ல எழும்பும் போது, இல்ல பலத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்குது, இந்த வார்த்தையை தான் எனக்கு ஆவியானவர் தந்திருக்காரு, இதை என்னுடைய ஆவியில நிரம்பி நான் பேசுவேன், இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில நடக்கும், என் குடும்பங்கள்ல நடக்கும்னு சொல்லி இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம எப்ப பேச ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில நிச்சயம் மாற்றங்கள் உண்டாகும். அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, டைம தேவையில்லாம சோசியல் மீடியாவுக்கோ சீர்கேடான பேச்சுகளுக்கு, கதைகளுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விலகணும். அந்த நாட்கள் அப்போஸ்தலர்கள்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? பந்தி விசாரிப்புக்கு அங்க ஒரு பிரச்சனை வருது. உடனே அவங்க சொல்றாங்க, பந்தி விசாரிப்புக்கு செய்யறது எங்களுக்கு முடியாது, அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல, நாங்க ஜெபம் பண்ணுகிறதுலயும் உபதேசிக்கிறதுலயும் தான் எங்களுக்கு நேரத்தை செலவிடணும்னு சொல்லி அங்க பந்தி விசாரிப்புக்குன்னு சொல்லி சில ஆட்களை நியமிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்கள்ல ஒருத்தர் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானையும் தேவன் ஆவியினாலையும் ஞானத்தினாலையும் வல்லமையினாலும் நிரப்பி அங்க பலத்த காரியங்கள் ஸ்தேவான் மூலமாவும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம், பிலிப்பு மூலமா நடக்கிறத பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திரியேக தேவன்ல ஒரு நபர் நமக்குள்ள வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம சாதாரணமாய் வாழ்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. அடுத்ததா லூக்கா 4:36. லூக்கா 4:36.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நம்மலாம் ஏதாவது ஒரு பிசாசு பிடிச்ச யாரையோ கொண்டு வந்தாங்க, ஒரு நபரை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தைரியமா துரத்துறோமா? முதல்ல நமக்கு அந்த தைரியம் இருக்கா? நம்ம சொன்னா இந்த பிசாசு போய்தான் ஆகணுங்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்குதான்னு முதல்ல பாக்கணும். ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா நம்ம சொன்னா அந்த பிசாசு போய்தான் ஆக வேண்டும், அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தேவனை குறித்ததான சரியான அறிவு இல்லாததுனால பிசாசு, ஐயோ இந்த பிசாசு துரத்தணும்னா இந்த பிசாசு நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஏதோ பாதிப்பு ஏற்படுத்திருமோ, இப்படி எல்லாம் பல பொய்களை பிசாசு நம்ப வச்சதுனாலதான் இன்னும் நம்ம என்ன செய்யல, எழும்பாம இன்னும் சாதாரண மனிதர்களை போல நம்ம இருக்கிறோம். எப்படி நம்ம குடும்பங்கள்ல அவன் செயல்பட முடியும்? நம்ம நல்லா தெரியும், நம்ம அவருடைய வெளிச்சத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம மறைக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்மையோ நம்ம குடும்பங்களையோ ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு தைரியமா நம்ம இந்த பிசாசுகளுக்கு நம்ம கட்டளை கொடுக்க முடியும்? இயேசு கட்டளை எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம கட்டளை கொடுத்தாலும் அந்த பிசாசு போய்த்தான் ஆகணும். இந்த உறுதி நமக்கு வேணுங்கிறத இன்றைக்கு தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவியானவர் நிமித்தம் இந்த தைரியத்தை நம்ம பெறணும். முதல்ல யாருக்கு ஜோம் பண்ணாலும் நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவ மக்களுக்குள்ள குழப்பம் என்னன்னா, ஐயோ அந்த குடும்பம் ரொம்ப போராட்டத்துல இருக்கு, அந்த குடும்பத்துக்கு போய் நம்ம ஜோம் பண்ணோம்னா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த சாபங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் நம்மள பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடயே அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக ஜோம் பண்ணுவாங்க. கடைசியில இவங்க பயந்த காரியம் அப்படியே நேரிடும். இது நிறைய நேரங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்திருக்கிற உண்மை. ஏன்னா சர்ப்பம் பொய் தான் சொல்லும். நமக்குள்ள யார் இருக்கிறா, நம்ம குடும்பத்தை தேவன் எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்றாரு, இது எல்லாத்தையும் மறைச்சு இதான் உலக ஞானம். உலக ஞானம், அந்த கொள்கை, அந்த விபரீதங்களுக்கு விட்டு விலக. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த வசனத்தை இப்ப எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி 2 வசனங்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:20-21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலக்கு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாக. இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு அட்வைஸ் பண்றாரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகள். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட அடிக்கடி இடைப்படுகிற காரியம் இதுதான், சீர்கேடான வீண் பேச்சுகள். அதுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும். இன்னைக்கு ஞானம்னு சொல்லி உலகத்துல இது நம்மளும் ஞானமா இருக்கணும்ல, நம்மளும் ஞானமா நடக்கணும்ல, பைபிள் அப்படி சொல்லுதுன்னா அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஞானத்துல செயல்படணும்ல அப்படின்னு சொல்லி உலகம் சில வகையான ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இந்த சீசன்ல இதை செஞ்சா இப்படி வரும், இந்த காரியத்தை இதை சாப்பிட்டா இப்படி வரும். நமக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் கிட்ட நம்ம எந்த ஆலோசனைனாலும் அவர்கிட்ட கேட்டு செயல்படணுமே தவிர உலகத்துல கொடுத்திருக்கிற இந்த ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற. அப்போ இன்னைக்கு ஒரு பொய்ய சொல்றான். அவன் என்ன சொல்றான், நீ இந்த மாதிரி உபத்திரவத்துல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு போய் நீ ஜோம் பண்ணனா உனக்கு உன் குடும்பத்துக்கு அந்த பாதிப்பு வருங்கிறது, நீ ஞானமா நடக்கணும், சும்மா எல்லாருக்கும் எல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதத்துல அது ஒண்ணு. அப்போ பவுல் சொல்றாரு,
சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அப்ப விசுவாசத்தை விட்டு வழுவி போறதுக்கு கிரியை செய்யக்கூடிய காரியம் என்னெல்லாம்? சீர்கேடான வீண் பேச்சுகளும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம். இதை எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணுமா? விலகணுமா? அப்போ நம்மள விசுவாசத்தை விட்டே வழுவி போக செய்யக்கூடிய சில நிறைய டிபேட்ஸ் பாக்குறாங்க. அப்போ இது உலகத்துல நடக்குதுல்ல, இந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தா தானே நமக்கு ஞானம் அப்படின்லாம் சொல்லிலாம் நம்ம என்ன செய்யறாங்க, நிறைய காரியங்கள் டிவில நம்மளுக்கு அது ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு, அதையே திருப்பி ஷார்ட்ஸ்ல எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோம். அவருடைய வார்த்தையின் மேல நம்ம என்ன செய்ய முடியல? நம்பிக்கை வைக்க முடியல. அவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் அப்படி சொல்லுது, இல்ல இந்த வியாதி இதெல்லாம் சீக்கிரத்துல சுகமாகாது, இந்த வியாதி அதாவது ஆயுட்காலம் எல்லாம் ஃபுல்லா மருந்து எடுத்தாதான் இது சரியாகும். இப்படி எல்லாம் நமக்கு மெடிக்கல் சயின்ஸ் ஒரு பக்கம் இது எல்லாம் சொல்லி கொடுக்குது. நான் அதுக்காக மாத்திரை சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லல. நம்முடைய விசுவாசத்தின் அளவுபடி நம்ம நிச்சயமா அதுல நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் நிஜம் அப்படிங்கிறத நம்ம மைண்ட என்ன செய்யணும்? மாத்தணும். நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா கூட அந்த அதுலயும் நமக்கு சுகம் தருகிறது தேவன் மாத்திரம்தான். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாரும் உயிரோட இருக்காங்களான்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு ஜீவனோட சுகத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. அப்போ ஒரு நாள் கூட விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்கிற சீர்கேடான வீண் பேச்சுகள் தேவையே இல்லை. வீண் பேச்சுகள், ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள், இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? விலகணும். இதெல்லாம் விட்டு விலகுனாதான் இந்த ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்ட்ராங் ஆக முடியும். இந்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 5:26. லூக்கா 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். சரி, அங்க திமிர்வாதக்காரனை சுகமாக்குன உடனே இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அவங்களுக்கு பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அப்போ கிறிஸ்து ஒரு இடத்துல போய் ஒரு திமிர்வாதக்காரனை பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஒரு வார்த்தைய பேசி அந்த திமிர்வாதக்காரனை ஒரே நிமிஷத்துல சுகப்படுத்த முடியுமானால் இன்னைக்கு ஏன் நம்மால முடியாது? நிச்சயமா முடியும். நமக்கு ஒண்ணே ஒண்ணு நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது, ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்யணும்? வாழ ஆரம்பிக்கணும். சோல்ல நம்ம வாழவே கூடாது. மாம்ச சிந்தை தான் மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம்? ஆவியானவரால நிரம்பி ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை நம்ம பேசும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல அங்க மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது பரிசுத்த ஆவியினால நிரம்புறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அங்க பரிசுத்த ஆவியினால நிரம்பின பிள்ளைகளை அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு தேவன் நம்ம சந்ததிகளை குறிச்சு அப்படிதான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் உன்மேல் அருளின என் ஆவியும் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் உன் சந்ததியை விட்டு உன் சந்ததியினுடைய சந்ததியை விட்டு நீங்குவதில்லை, இது நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை.
அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நம்ம மேல என்ன ஆவி அருளி இருக்கிறாரோ, நம்ம வாயில என்ன வார்த்தைகளை அருளி இருக்கிறாரோ, இது நம்முடைய சந்ததியை விட்டு, நம்முடைய சந்ததியினுடைய சந்ததியை விட்டு நீங்காதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு நம்ம அவருடைய ஆவியில நம்ம செயல்படுவோம்னா நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம தியானிச்சிட்டு இருந்தோம்னா, நமக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை இனி கொடுக்க போகிற பிள்ளைகள்லாம் அந்த அளவுக்கு அந்த சந்ததிகள் பரிசுத்த ஆவியினாலேயே நிரம்பி பிறப்பாங்கிறதுக்கு அந்த மரியாளும் எலிசபெத்தினுடைய அந்த சம்பவத்தை, அவங்க பிள்ளை பிறக்கவே இல்ல, வயிற்றுல இருக்கும் போதே அவங்க பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுல நிரம்பி இருக்கிறோம்? தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவையில்லாத கதை, இதை எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டு ஒழிக்கணும். தேவையில்லாத சோசியல் மீடியாக்கு அதிகமான நேரங்களை நம்ம செலவழித்து நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம சந்ததிகளுக்கும் அதை என்ன செய்யறோம்? கடத்துறவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு அவர் நம்ம மேல அருளின ஆவிய நம்ம சந்ததிகளுக்கு கொடுக்கிறாரா? நம்ம வாயில அருளின வார்த்தைகளை நம்ம சந்ததிகளுக்கு போகுதுன்னா எவ்வளவு தூரம் இன்னைக்கு நம்ம அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுலயும் ஆவியில நம்ம செயல்படுறதுலயும் எவ்வளவு தூரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு அதிகமாய் தேவன் இதை குறித்து நம்ம கூட இடைப்படுறாருன்னா, நம்ம அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் சரி, நல்ல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன். அப்போ இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு தாய் தகப்பன்களா நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் தாய் தகப்பன்ல ஆக போறவங்க இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி ஸ்பிரிட்ல அவரோடு கூட நிரம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் அவன் பிறந்தானாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்படிப்பட்ட சந்ததிகள் தான் நம்முடைய சந்ததிகள் சொல்லி தேவன் நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 8:25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இயேசு அங்க சொல்றாரு, அங்க காற்று இறையாதே அமைதலா இருன்னு சொல்லி அங்க அதட்டி அடங்குன உடனே அவங்க பாக்குறாங்க, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா இந்த காரியத்தை சீஷர்களே செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்னு சொல்லி கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் அவங்க உணரவே இல்லாம அங்க இயேசு கிறிஸ்துவை எழுப்புறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, அவை காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற நம்ம காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்டா நிச்சயமா அது கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆவியில நிரம்பி நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது அப்படியே நடக்கும். இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம அப்போஸ்தலர்ல அங்க 13ஆவது அதிகாரத்துல ஒரு சம்பவம், அத வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 8ல மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது.
அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். இங்க அப்பொழுது போதும்க்கா. அடுத்தது வாசிச்சிருங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். அப்போ இங்க அந்த மாய வித்தைக்காரன் அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அந்த விசுவாசத்துக்கு எதிர்த்து நிக்கிறான். இப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சவுல், பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அங்க ஸ்பிரிட்ல நிரம்பி அவன் சொல்ற ஒரு வார்த்தை, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். உடனே அப்படி சொன்ன மாத்திரத்துல அங்க மந்தாரமும் இருளும் அவன் மேல விழுந்துரு. அவனுக்கு உடனே கண் பார்வை அங்க தெரியாம போறத பாக்குறோம். சில காலம், ஏன்னா அவனுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவி வருகிறதுக்காக அங்க பவுல் சொல்லியிருக்கிறார், நான் நம்புறேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன செய்யுது, அப்படியே நடக்குது. இதுக்காக நம்ம எல்லாரையும் சபிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படல. நமக்குள்ள கசப்பு, வெறுப்பு, வைராகியம், பகை இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது விசுவாசத்துக்கு எதிர்த்து நின்றவனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியமா பார்க்கிறோம். இதே பவுல் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல ஒரு சம்பவம், அங்க குறி சொல்லுகிற அந்த பெண்ணை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16, 17, 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. சரி, இந்த குறி சொல்ற இவங்க ஜெபம் பண்ண போகும்போது அங்க குறி சொல்ற ஆவியை கொண்ட பெண், அவ ஒன்னும் அவங்கள பார்த்து கெடுதல்லாம் சொல்லல. ஒண்ணு சொல்றா, என்ன சொல்றா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கிறா. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு பயம், இவங்களை பத்தி நல்லது சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்த மாட்டாங்கன்னு அந்த ஆவி ஏதோ ஒரு பயத்துல வந்து அப்படி சொல்லுது. அப்போ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். இப்ப பவுலுக்கு நல்ல ஒருவேளை இது நம்மளை பார்த்து சொல்லியிருந்தா நம்மள நல்ல புகழ்ச்சியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், இதை ரொம்ப ஈஸியா எடுத்திருப்போம், ரொம்ப சந்தோஷமா எடுத்திருப்போம். ஆனா பவுலுக்கு தெரியுது இது ஒரு பிசாசு, இது ஒரு அசுத்த ஆவிங்கிறது தெரியுது. சினம் கொண்டு திரும்பி பார்த்து, அந்த ஹோலி ஆங்கர் அவருக்கு வருது. திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த ஸ்பிரிட்ட பார்த்து பேசுறாரு. அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்போ பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ஆழமான நம்பிக்கை. என்னன்னா, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் சொன்னா எதுனாலும் நடக்கும். அப்போ அந்த இன்டிமசில அவர் தேவனோடு கூட இருந்த உறவுல இருந்ததுனால அவரால் எல்லாத்தையும் டிசர்ன் பண்ண முடியுது. இன்னைக்கு நம்ம மனிதர்களை பல நேரங்கள்ல என்ன செய்யறோம், எதிராளிகளை பார்க்கிறோம். நிச்சயமா மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. சர்ப்பம் நமக்கு என்ன செய்யுது, பொய்ய சொல்லுது. பொய்ய சொல்லி கொடுத்து கசப்பை வளர்த்து ஒவ்வொரு மனிதர்கள் மேலையும் நமக்கு கசப்பான எண்ணங்களை வளர்த்து அந்த அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்ம ஆக்சுவலா பிரேயர் செஷன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், அங்க நீங்கள் எவனுக்கு மன்னித்திருக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்போ சாத்தானால மோசம் போகிறதுனா என்ன? அப்போ எந்தெந்த இடத்தெல்லாம் கசப்பின் வேர் இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம மைண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருக்கும். அப்போ ஸ்பிரிட்ல நம்ம அவர் கூட ஒன்னா என்ன செய்ய முடியாது, டிராவல் பண்ண முடியாது. இதுதான் பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய டிசெப்ஷன். பல நேரங்கள்ல மனிதர்களை குறித்ததான எண்ணங்களை கசப்பின் வேர்களா நம்ம இருதயத்துல அவன் விதைக்கிறான்னா அந்த இடத்துல சர்ப்பம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும்.
இப்போ கடைசியா ஒண்ண மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை நல்லா இன்னும் டீப்பரா பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இதுல நமக்கு 3 பார்ட்ஸ்: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 நமக்குள்ளதான் என்ன செய்து இருக்குது. அதாவது மனிதன் ஒரு ஸ்பிரிட், அவன் ஒரு ஆவி, அவனுக்குள்ள என்ன இருக்கு? சோல். இந்த சோல்ல தான் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாமே இந்த சோல்ல இருக்கு. அவன் எதுல வாழ்றான்? சரீரத்துல வாழ்றான். ஆனா மனிதன் என்பவன் ஒரு ஆவி மனிதன். அவன் நம்ம சரீரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம எடை போடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் மேன் தான் நம்ம இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? மாம்சத்திலேயே நம்ம ஃபிளஷ்ல என்ன செய்யறோம்? நம்மளை நாமே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆவியில எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஸ்பிரிட் இன்னைக்கு நம்ம கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரு கூட நம்ம என்ன செய்யறோமோ ஒரே ஆவியா இருக்கிறோம்னா எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்பிரிட் இன்னைக்கு நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அடிக்கடி நம்ம மைண்டுக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நான் தேவனோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறேன். நான் ஆவி மனிதன். நான் என் மைண்ட் சொல்றதோ, என்னுடைய எமோஷன்ஸ் சொல்றதோ, எனக்கு வெளியில இருந்து வருகிற எந்த ஒரு இன்புட் சொல்றதோ அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உள்வாங்க மாட்டேன். நான் ஒரு ஆவி மனிதன். ஆவி மனிதன் எதை தான் சிந்திக்க முடியும்? ஆவிக்குரியவைகளை தான் சிந்திக்க முடியும். ஆவிக்குரியவைகள் தேவனுடைய வார்த்தைகளை தான் சிந்திக்க முடியும். அதை தவிர அவனால வேற எதையும் என்ன செய்ய முடியாது? சிந்திக்க முடியாது. நான் ஒரு ஆவி மனிதன் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடியா நம்ம ஹார்ட்டுக்கு சொல்லணும். ஒரு சூழ்நிலை எதிரா வருதா? இல்ல, இந்த இடத்துல இந்த வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம், இதைத்தான் நான் பேசுவேன், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பரிசுத்த ஆவியில நிரம்பி அங்க அங்க அவருடைய சோதனையின் காலகட்டத்துல ஒவ்வொரு முறையும் வார்த்தைய வச்சு பேசி ஆவியில நிரம்பி அவனை சொல்லி அவனை என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு ஸ்பிரிட்ல பேசுறாரு. அதுக்கு மேல அவனால அந்த இடத்துல சத்ருவால நிற்க முடியல. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல எழும்பி பேசாததுனாலதான் நம்ம ஒரு நேரம் பேசுறோம். எப்படி பேசுறோம்? நம்ம பிளஷ்ல இருந்தே பேசுறோம். பேசிட்டு அடுத்த செகண்ட் நடக்கலன்னு நமக்கு என்ன வந்துருது? கவலை வந்துருது. நான் பேசிட்டேனே, ஏன் நடக்கல? நீங்க பேசுன நேரத்திலேயே நடந்துருச்சுன்னு எப்ப நம்புறீங்களோ அப்ப அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படித்தான் நம்ம ஸ்பிரிட்ல நிரம்பி பேசணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அப்போ இன்னைக்கு தேவ ரகமான அந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஆவியில ஒன்றாய் கலந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்துக்கு முந்தின வசனம் நம்ம பார்க்கும்போது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பிளஷ்லயே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிட்ங்கிறத உணராம பிளஷ்ல நமக்கு எதிரா மனிதர்கள் பேசின வார்த்தைகளா இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளா இருக்கலாம், மனிதர்களை போலே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதான். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவி நம்மள வாசமா இருக்குதுங்கிறத நம்ம எத்தனை பேர் ரியலா நம்புறோம்? அப்படி அவருடைய ஆவிதான் எனக்குள்ள வாசமா இருக்குது அப்படின்னா நிச்சயமா நம்ம மாம்சத்துக்கு உட்பட மாட்டோம். மாம்சத்துல இருந்து வருகிற எந்த எண்ணங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்.
உடனடியா நம்ம ஸ்பிரிட்ல எழும்பி அந்த சத்துரு கொடுக்கிற அந்த பொய்யான காரியங்களை நம்ம என்ன செய்வோம், ரெபியூக் பண்ணி அதை நிச்சயமா அதை துரத்திடுவோம். இப்படிதான் எழுதி இருக்கு, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழும்பி பேசும்போது அந்த காரியங்கள் அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம பிரேயர் செஷன்ல நான் ஷேர் பண்ண அந்த டெஸ்டிமனி கூட அதுதான். அந்த தேவ மனிதர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த நான் எழுதல, என்னைய சத்ரு எழுத விடல அந்த எக்ஸாம, ஆனா கூட நான் ஆவியில நிரம்பி நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் எக்ஸாம் எழுதலைன்னா கூட என் தேவன் என்னைய இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைப்பார்னு சொல்லி அவர் ஆவியில எழும்பி நிரம்பி சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்குது. அதுக்கு காரணம் அவர் முதல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாரு ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல, அங்க பாஸ் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனைய ஜெயிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், ஆவியான வார்த்தைகள் நமக்குள்ள தேவன் தந்திருக்கிறார். அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை எடுத்து பேசணும். இப்ப மாம்சத்துல நம்ம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம அந்த சூழ்நிலைகளை குறிச்சுதான் பேசுவோமே தவிர ஆவியில நிரம்பி வார்த்தைகளை பேச மாட்டோம். சூழ்நிலையை பற்றி பேசுவோம். அந்த சூழ்நிலை அது மேலும் மேலும் என்ன செய்யும், வேர்ஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஆவியில நடக்கிறதுக்கு, ஆவிதான் நான் ஆவிக்குரிய மனிதன் மனுஷி அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய ஆவியில இருந்துதான் நான் எதையும் சிந்திப்பேன், கிறிஸ்துவின் சிந்தையில இருந்தா நான் எதையும் சிந்திப்பேன்னு சொல்லி அந்த ஆவியில இருந்து எந்த காரியத்தை குறிச்சும் நம்ம கமாண்ட் பண்ணும் போது அந்த காரியங்கள் அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கிறதையும் மற்ற ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாறுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம டீப்பரா அவருடைய ஞானம் நமக்குள்ள எப்படி செயல்படுது, எப்படி அந்த பழைய ஏற்பாட்டுல கூட அந்த பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்த ஆவியின் ஞானத்துல எப்படி செயல்பட்டாங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஞானம் எப்படி செயல்பட முடியும், இதெல்லாம் குறிச்சு நம்ம டீப்பரா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். நிச்சயமா இந்த வார்த்தைகளின் படி ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்வோம், அந்த தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகணும். நம்ம சங்கீதம் 1 இது ஏற்கனவே நம்மளுக்கு நல்ல ஆண்டவர் நமக்கு படிச்சு கொடுத்திருக்காரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் செய்கிற காரியம் எல்லாம் என்ன செய்யுமா, வாய்க்குமா. இன்னைக்கு ஏன் வாய்க்கல, ஏன் நடக்கல, ஏன் என் குடும்பத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லி பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது ஆவியானவருடைய தேவனுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா நம்மளை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை இந்த பூமியில நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் அவர் கொடுத்த பாதையில அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியிலேயே நம்ம எப்பவும் நிரம்பி இருக்கும் போது நிச்சயமா எதையும் மேற்கொள்ள முடியும், எதையும் ஜெயிக்க முடியும், எந்த காரியங்களையும் நம்ம வல்லமை நிறைந்தவர்களா நம்ம செயல்பட முடியும். நிச்சயமா கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள்லயும் அப்படிப்பட்ட தேவ பக்தி நிறைந்தவர்களாய் ஆவியில உங்க கூட நாங்க எப்பவும் டிராவல் பண்ணுகிற ஒரு மக்களாய், அந்த இன்டிமசில எப்பொழுதும் உங்க கூட உறவாடுகிறவர்களாய், ஆவியிலேயே நாங்க எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி அந்த பரிசுத்த ஆவியினால நாங்க நிரம்பி ஆண்டவரே அப்பா இந்த பூமியில அப்பா பவர்ஃபுல்லா உங்க ஆண்டவரே வேலைகளை நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரால நாங்க நிரம்பத்தக்கதாய் அதிகமாய் நாங்கள் வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்க உங்களுடைய சமூகத்துல
அதிக நேரம் காத்திருக்கவும் தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள பாத்திரமாக, ஞானம் நிறைந்தவர்களாக அப்பா நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற, இதை பின்பாக யூடியூப்ல கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் உள்ளியும் இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணலாம். ஓகே, நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.